எவ்வளோ செலவு பண்ணி வீடு கட்டியிருந்தாலும் இன்டீரியர் கரெக்டாக பண்ணலைன்னா வீட்டோட ப்ரீமியம் லுக்கே கம்ப்ளீட்டாக போயிடும். இன்றைக்கி பொதுவாக நிறைய பேர் பண்ணுற 3 இன்டீரியர் டிசைன் மிஸ்டேக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். மிஸ்டேக் நம்பர் 1, புவர் பிளானிங். நிறைய பேர் வீட்டில் ப்ரீமியம்னஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரீசன் பட்ஜெட் ப்ராப்ளம் இல்லை, சரியாக பிளான் பண்ணியிருக்க மாட்டாங்க. வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் மிஸ்டேக்ஸே கண்ணுக்கு தெரியாது. உதாரணத்துக்கு அன்வான்ட் வால்ஸ் கொடுத்துருப்பாங்க, சில ரூம்குள்ளே சன்லைட் சுத்தமாக வராது, ஒரு சின்ன ரூமுக்கு பெரிய சோஃபா வாங்கி போட்டிருப்பாங்க, பெரிய ஹாலில் பிளாஸ்டிக் சேர் போட்டிருப்பாங்க, ப்ராப்பர் டெசிக்னேட்டட் ஸ்பேஸ் இருக்காது, பொட்டி பொட்டியாக ரூமை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ரூம் கவுண்ட் நிறைய இருந்தாலும் ஒரு ரூம் கூட ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியாது, நிறைய ஸ்பேஸ் வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் வீடு பில்ட் பண்ணுறப்போ ப்ராப்பராக இல்லைன்னு தெரிஞ்சால் கன்ஸ்ட்ரக்ஷனோட 3 ஸ்டேஜில் அலைன் பண்ணி ப்ராப்ளமை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட், வீடு பிளானிங் ஸ்டேஜில் எல்லா டீட்டெயிலும் அனலைஸ் பண்ணி டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா 100% உங்களோட ட்ரீம் ஹவுஸ் அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா அப்போ தான் மிஸ்டேக்ஸ் ஃப்ரீ பிளானிங் பாசிபிளாக இருக்கும். செகண்ட், வால் ரைஸ் பண்ணுற டைமில் வால் மார்க்கிங் வரும்போது என்னமோ தப்பு இருக்குன்னு டிடெக்ட் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது 70% உங்கள் ட்ரீம் ஹவுஸை அச்சீவ் பண்ண முடியும். தேர்ட், இதை இன்டீரியர் ஸ்டேஜில் ப்ராப்ளமை புரிஞ்சுக்கிட்டு ஃபிக்ஸ் பண்ணால் 50% தான் ட்ரீம் ஹவுஸை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு ஆர்கிடெக்ட்கிட்ட போய் பிளானிங் ஸ்டேஜ்லேயே ப்ராப்பராக பிளான் பண்ணும்போது உங்கள் ட்ரீம் ஹவுஸை 100% அச்சீவ் பண்ண முடியும். உங்கள் ஆர்கிடெக்ட் கூட டிஸ்கஷன் பண்ணி பர்பஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட் பிளான் போடணும். பர்பஸ்ஃபுல் ஃபஸ்ட் பிளான் அப்படின்னா எந்த ரூம் எப்படி யூஸ் பண்ண போகிறோம், டெய்லி மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், சன்லைட் எங்கே வரணும், மார்னிங் ஈவினிங் ரொட்டீன் எப்படி ஃப்ளோ ஆகும், கிச்சனில் 2 பேராவது ஒர்க் பண்ண முடியுமா, ஹாலில் ஃபர்னிச்சர் போட்டாலே கிராம்ப்டாக இருக்குமா, பெட்ரூமில் சீலிங் லைட் ஆங்கிள் எப்படி இருக்கணும், இதெல்லாம் யோசிச்சு டிசைன் பண்ணுறது தான் பர்பஸ்ஃபுல்லான ஒரு ஃபஸ்ட் பிளானிங். டிசைனர்ஸ் இதைத்தான் எவாலுவேட் பண்ணுவாங்க. இப்படி பர்பஸ்ஃபுல்லாக நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி வீடு டிசைன் பண்ணும்போதே ஒரு ஃபங்க்ஷனல் ஃப்ளோ ஒன்று கிடைக்கும். சன்லைட், வென்டிலேஷன், ஃபர்னிச்சரோட சைஸ், இப்படி எல்லாமே பிளானிங் ஸ்டேஜ்லேயே அச்சீவ் பண்ணிடலாம். அப்போது ஒரு பில்டிங்க்கு பிளானுங்கிறது வெறும் வால்ஸ் எங்கே வருங்கிறது மட்டும் இல்லை, இந்த இமேஜில் காமிக்கிற மாதிரி ஃபர்னிச்சர்லேருந்து பிளான்ட் வரைக்கும் எல்லாமே சேர்த்து பிளான் பண்ணுறது தான். இப்படி பண்ணும்போது உங்கள் வீட்டில் கம்ஃபர்ட் அண்ட் ப்ரீமியம்னஸ் வந்துடும். மிஸ்டேக் நம்பர் 2, ராங் கலர்ஸ், ராங் மெட்டீரியல், ராங் ஃபர்னிஷிங். ஒரு வீடு சீப்பாக தெரியறதுக்கான இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா ராங் கலர்ஸ், ராங் மெட்டீரியல், ராங் ஃபர்னிஷிங். உதாரணத்துக்கு இப்போது நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்கன்னா அவங்க லிவிங் ரூமில் க்ரீன் சோஃபா போட்டிருப்பாங்க, ரெட் கர்டைன்ஸ் இருக்கும், எல்லோ பெயிண்டிங் மாட்டியிருப்பாங்க, டியூப்லைட் வெளிச்சம் கண்ணை கூசும். இந்த விசுவலை பார்க்கவே ஒரு கன்ஃபியூசிங்காக இருக்கும். நிறைய பேர் புதுசாக ட்ரை பண்ணுவாங்க, ரேண்டம் ஆர்பீஸ் வாங்கி டிஸ்பிளே பண்ணுவாங்க. இதனால் மைண்ட் கன்ஃபியூசிங்காகவும் வீண் செலவும் ஆகும். பட் மனசுக்குள்ளே ஒரு ஓரமாக நமக்கே தெரியும் செட் ஆகலையே, தப்பு பண்ணிட்டோமோன்னு. இதை தவிர வீட்டில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் ஹோமோட லுக்கையே மாற்றிடும். இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும்னா ஒரு 3 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், உங்கள் வீட்டில் ரூமோட நம்பர் ஆஃப் கலர்ஸ் ப்ரைமரி, செகண்டரி, சப்போர்ட்டிவ் கலர்னு 3 கலர் வரைக்கும் இருக்கலாம், அதுக்கு மேலே போகக்கூடாது. செகண்ட், மெட்டீரியல் வைஸ் பார்த்தீங்கன்னா வீட்டில் மேட் ஃபினிஷ் மெட்டீரியல் 90%, க்ளோசினஸ் மெட்டீரியல் 10% யூஸ் பண்ணணும். உட்டன் சோஃபாஸாக இருந்தால் மேட் ஃபினிஷ் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா சோஃபா செட்டில் ஃபேப்ரிக், ஜூட் மெட்டீரியல் யூஸ் பண்ணணும். தேர்ட், கர்டைன்ஸ் லிண்டர் லெவல்லேருந்து ஃப்ளோர் வரைக்கும் லாங்காக இருக்கணும். ஃப்ளோருக்கும் கர்டைனுக்கும் 2 சென்டிமீட்டர் தான் கேப் இருக்கணும். ஹாலில் டபுள் லேயர் கர்டைனும் டைனிங்கில் ஷியர் மட்டும் போட்டிருந்தால் போதும், ப்ரீமியமாக இருக்கும். கார்பெட் சோஃபாவோட பாதியிலேருந்து பிளேஸ் ஆகிருக்கணும். இப்படி பண்ணும்போது உங்கள் வீடு ப்ரீமியமாக இருக்கும். மிஸ்டேக் நம்பர் 3, அன்பிளான்டு ஃபர்னிச்சர் பட்ஜெட். இது ரொம்ப காமன். புது வீட்டில் பழைய ஃபர்னிச்சர் இருக்கும். நிறைய பேர் வீடு கட்டி முடித்ததும் ஃபர்னிச்சருக்கு பட்ஜெட் பிளான் பண்ணாமல் பழைய ஃபர்னிச்சரை போட்டுருவாங்க. அது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, எனர்ஜியாகவே மிஸ்மேட்சாக இருக்கும். உதாரணத்துக்கு உங்கள் பழைய வீட்டில் ஒரு ஓல்டு வார்ட்ரோப் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அதை கொண்டு யூஸ் பண்ணுறப்ப மேபி உங்கள் மார்பிள் கலரோடவோ இல்லை வால் கூடவோ செட் ஆகாமல் இருக்கலாம். அந்த ஒரு ஐட்டம்னால வீடே டல்லாக தெரியும். அப்போ பழைய பொருட்களை யூஸ் பண்ணக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. ஃபஸ்ட்டு உங்கள் வீடு பிளான் பண்ணும்போதே ஆர்கிடெக்ட்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களே எப்படி இன்கார்பரேட் பண்ணுறதுன்னு சொல்லிடுவாங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு கேரளாவில் தரவாடு வீடு பிளான் பண்ணும்போது டிசைன்லேயே அவங்க பரம்பரையாக என்ன திங் யூஸ் பண்ணாங்களோ அதையெல்லாம் பார்த்து அதுக்கு செட் ஆகிற மாதிரி தான் டிசைன் பண்ணுவாங்க. அப்போ தான் அந்த வீடு அவங்களுக்கு முழுமை அடையும். உங்கள் பழைய ஆட்டோமேன் ஸ்ட்ரக்சர்லேயும் நல்ல கண்டிஷனில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ரீஃபர்பிஷ் பண்ணி புது வீட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்படி பண்ணாலே வீட்டோட ப்ரீமியம்னஸ் குறையாமல் பார்த்துக்கலாம்.